கனா டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இளைய தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ஒரு வெப்சைட்ல திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா சினிமாங்கிறது ஒருத்தரோட உழைப்பு இல்ல. அது வந்து ஒரு டீம் ஒர்க். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து ரூ. 400,00,00,000 பட்ஜெட். ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பணத்துல 400,00,00,000 போட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ரிலீஸ் ஆவறத்துல நெறைய அரசியல் நெருக்கடி, நெறைய தேதிகள் மாறிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஓடிடில வந்து ரிலீஸ் ஆகுற தேதிகள்லாம் மாறி இருக்கு. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது, அந்த தயாரிப்பாளர் மனவேதனையில இருக்காரு. 400,00,00,000 போட்டாச்சே, அந்த பணத்த எப்படி எடுக்கிறது? படம் ரிலீஸ் ஆனா படத்த வந்து லாபம் எடுத்துடலாம். ஏன்னா, விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. அதனால பணத்த வந்து ஈஸியா எடுத்துடலாம், லாபம் வந்துரும். அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்பாளரும் பணம் போட்டு படம் எடுத்தாரு. ஆனா, ஏற்கனவே ரிலீஸ் ஆவறதுல சிக்கலு. சென்சார்ல சிக்கலு. சரி அதெல்லாம் சரியாயி எலக்ஷனுக்கு அப்புறம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த படம் தியேட்டர்ல வரும். எல்லாரும் பார்ப்பாங்க. போட்ட பணத்த எடுத்துடலான்னு சொல்ட்டு, ஓரளவுக்கு நிம்மதியா தயாரிப்பாளர் இருக்கும்போது, அவருக்கு ஒரு பெரிய இடியா என்ன செய்தின்னா, வெப்சைட்ல படம் வந்துருச்சு. அதுவும் சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு இல்லையா? அன்கட் வெர்ஷன். இது எங்க, எப்படி, யாரால அவங்க கைக்கு போச்சுன்னு தெரியல. அதுல ஒரு கொடுமை என்னன்னா, ரூ. 400,00,00,000 போட்டு படம் எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த திருடுனான் இல்லையா ஒரு வெப்சைட்காரன், அவன் வந்து அவனுடைய லோகோவ வாட்டர் மார்க்கா போட்டு வெளியேறான். ஒரு திருட்டு பையன் ஒரு படத்த ரிலீஸ் பண்றான். கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணையே இல்லாம, மனசாட்சியே இல்லாம, யாரோ பணம் போட்டு எடுத்த ஒரு படத்த அவனுடைய வெப்சைட்ல அவன் ரிலீஸ் பண்றான். அதுக்கு அவருடைய லோகோ வேற வாட்டர் மார்க் போட்டு அ ரிலீஸ் பண்றான். இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு ஒண்ணு. சட்டம் ரொம்ப இந்த விஷயங்கள் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சு, இது போன்ற மோசடியான திருட்டு கும்பல உடனடியாக அவங்கள கைது செய்யணும். அவங்க செஞ்ச தப்புக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, சினிமா ஏற்கனவே நெறைய நெருக்கடிகள தாண்டி தான் ஒரு சினிமா எடுக்க முடியுது. அதுவும் ஒரு சினிமாவுக்காக நெறைய டெக்னிக்கல் டீம் வந்து வேல பார்க்குறாங்க. இப்ப இதுல வந்து நெறைய வொர்க்கர்ஸ்கெல்லாம் அ டெய்லி சம்பளம் குடுத்துருவாங்க. அவங்க 10 நாள் வராங்களா, 10 நாளுக்கான பேமெண்ட் குடுத்துருவாங்க. ஆனா நெறைய டெக்னீஷியன்கள் வந்து எப்படின்னா, இந்த படத்துல வந்து மொத்தம் அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசுவாங்க. அத வந்து ஒரு 3 பார்ட்டா, 4 பார்ட்டா குடுப்பாங்க. கடைசியில வந்து அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஒரு 30% 40% என்ன பண்ணுவாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆன பிறகு தரேன் அப்படின்னு சொல்லி புரொடக்ஷன் டீம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான். டெக்னிக்கல் டீமும் வந்து அத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இந்த படத்துல நமக்கு வர வேண்டிய சம்பளம் பேலன்ஸ் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த படம் நெட்ல வந்ததுனால, தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நெருக்கடி, மன உளைச்சலு. நாளைக்கு இந்த படம் தியேட்டர்ல வரம்போது ஏன்னா ஆல்ரெடி நெட்ல வந்தனால நெறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க. இந்த வரவேற்பு, இந்த லாபகரம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு வரலாம், வராம கூட போலாம். ஆனா வரணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, வேண்டுதல் எல்லாமே வரணும், லாபம் கிடைக்கணும். இப்ப அந்த டெக்னிக்கல் டீம்ல வந்து ரொம்ப பயமா இருப்பாங்க. ஒருவேள நஷ்டத்த காரணமா வச்சு, நாம உழைச்ச உழைப்புக்கான சம்பளம் நமக்கு பேலன்ஸ் வராம போயிடும். அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஆனா இது முதல் டைம் இப்படி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நெறைய டைம் வந்திருக்கு. சரத்குமார் நடிச்ச ஜக்கு பாய்ன்ற ஒரு படம் கூட சிஜிக்கு அனுப்புன வெர்ஷன். அந்த ரோப் எரேசர்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரோப் எரேஷன் பண்ணாத ஒரு வெர்ஷன் வந்து இந்த மாரி வந்து நெட்ல வந்துச்சு. சங்கர் சார் வந்து இயக்கிய, அர்ஜுன் சார் நடிச்ச முதல்வன்ங்கிற ஒரு படம் கூட இந்த மாரி வந்து நெட்ல வந்துருச்சு. ஆனா அத பார்த்தவங்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ல பார்க்கணும். அப்பதான் இந்த படத்தோட எஃபெக்ட் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்த எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்தாங்க. படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிச்சு. கடவுளுடைய அருளால அதுபோன்று இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படம் தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய வெற்றி படமா மாறணும். இந்த புரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய லாபம் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுதல். ஜனநாயகன் ஹெச்டி பிரிண்ட் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ற நண்பர்கள்ட்ட நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சினிமாவ தியேட்டர்ல பார்த்தா தான் அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு குதூகலம். பொறுமையா இருங்க. இந்த படம் கண்டிப்பா தியேட்டருக்கு வரும். தியேட்டர்ல போயி படத்த பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. படத்த சக்சஸ் பண்ணுங்க. அப்படின்றத நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.